இருக்கிற 600 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான். அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன், அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான், அவருடைய உத்தரவால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள். அது மாத்திரம் அல்ல, அவர் தன்னை கடவுள்னு சொல்லல, தான் இறை தூதர்னு சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னாரு. அதே மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய தூதர் இயேசு பிரான் சொன்னார். அவர் சிலுவையில் அறைந்து ரத்தம் கொட்டும் போது சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னாரு. என்ன பொருள் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்னாரு. அப்படியானா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மை ஃபாதர் இஸ் இன் ஹெவன், யுவர் ஃபாதர் இஸ் இன் ஹெவன் அண்ட் அவர் ஃபாதர் இஸ் இன் ஹெவன். லவ் தை நெய்பரஸ் தை செல்ஃப், லவ் தை காட் வித் ஆல் தை மைண்ட், வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார். இது எதற்காக சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னா, ஆண்டவன் ஒருவன் தான், நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வை எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன. அதனால இப்ப தேவை என்னன்னா மத நல்லிணக்கம் தான்.